ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரப்போகுது, அதாவது இதுவரை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது வந்திருக்கு. குறிப்பாக இந்த திங்கட்கிழமை எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி காலி பணியிடங்களில் சேர போகிறாங்க. ஸோ அங்கன்வாடியில் போய் ஜாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர், இதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் அனுப்புறதில்லை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக நமக்கு வரப்போகுது இந்த வாரம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி கடந்த 2-3 வாரங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் உங்களுக்கு ரெகுலராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க. கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் குறைந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து அனுப்பிட்டாங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் ஒரு 2-3 மாவட்டங்களில் வந்து வந்தது. அதாவது போன வாரம், இந்த வாரம் இந்த நவம்பர் கடைசி வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வர இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது, யாருக்கெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க, எதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அதாவது பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லையா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்தளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுவரை 10 மாவட்டங்களுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், 10 மாவட்டங்கள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த 10 மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே எந்த விதமான காசும் கொடுக்காம மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க. ஸோ இந்த பணம் கொடுத்து தான் வந்து வேலை வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டாங்க. இந்த மதுரை மாவட்டத்திலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா பயமுறுத்தி விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. இதுவரை குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டம், திருவள்ளூர், திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய மாவட்டம், சிவகங்கை, ராணிப்பேட்டை, இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் நமக்கு ரிசல்ட் வந்தது. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நமக்கு சிவகங்கை மாவட்டமும், ராணிப்பேட்டை மாவட்டம், அப்புறம் மதுரை மாவட்டங்களில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தாலுகாக்கெல்லாம் வந்து நமக்கு அனுப்புகிறாங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரல அப்படின்றது தெரியும். இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டராகவே அனுப்பியிருந்தாங்க. அதாவது நமக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 30 தேதிகளுக்குள்ள அங்கன்வாடி காலி பணியிடங்கள் அனைத்துமே நிரப்பப்பட்டு விடும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகக்கூடாது. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் ஒரு தடவை, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த மாதிரி விடாமல் டைரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாருமே இந்த எஸ்ஐஆர் பணிகளிலையும் வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பணி வந்து நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட 90% வந்து ஃபார்மை வந்து கொடுக்குறாங்க. அந்த பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக, அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறது இதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புனவங்க என்ன அடிப்படையில் வந்து அனுப்புகிறாங்க, அவங்களோட மார்க்கை வச்சு அனுப்புகிறாங்களா, இல்லை ப்ரையாரிட்டியை வச்சு அனுப்புகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸோ என்ன மாதிரியான ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த பெண்களிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளி பெண்களாக இருக்கிறீங்க, நீங்கள் கணவனால் கைவிடப்பட்டவர், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தமிழக அரசு ஓரளவுக்கு முன்னுரிமை இப்போ 10 சீட்டுங்கும் போது 2 சீட் 3 சீட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்போவே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரியான முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கன்வாடி மையத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து அவங்களோட 10th வந்து ஒரு 90% இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% மார்க் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவில் நம்மளோட 10th மார்க் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ 10th மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ 50 மார்க்கு, உங்களோட 10th மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50. இந்த மாதிரி 100 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ அப்படின்றது தான் போடுவாங்க. ஸோ 10th பொறுத்தளவுக்கு நீங்கள் 90% எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 45 மார்க் அப்படின்றது வந்துடும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90 மார்க்கு கிட்டே நீங்கள் வந்துட்டீங்க ரெண்டுத்துலேயுமே சேர்த்து அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் வழி கல்வி இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தாலுமே வந்து நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சேலம் மாவட்டம் மற்றும் தென்காசி, நமக்கு வந்து தேனி மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களும் இந்த வாரம் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு சில தாலுகாக்களில் வந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னும் மற்ற தாலுகாக்களில் இன்னும் வரல. அந்த தாலுகாக்கள்லையும் இந்த வாரங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வாரம் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளிவந்த சிவகங்கை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில தாலுகாக்கள், அதாவது எந்த தாலுகாக்களுக்கு வரலையோ, மீதம் எவ்வளோ பேருக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வைக்கலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பணிகளில் ஈடுபடுவாங்க. தேர்தல் பணிகளுக்கு அவங்களே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் அண்டு டிசம்பருக்குள்ளே தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி டிசம்பருக்குள்ளேயே பணி நியமனம் அப்படின்றது ஒன்று நடந்துரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டங்களில் எப்பப்போ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுட்டு வரோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.